இன்னைக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்கு அவல் உருண்டை செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அவல் உருண்டை செய்யறதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி, இப்ப நெய் கொஞ்சம் சூடானதும் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதாவது பாதி கடலை சேர்த்துருக்கேன். இது சட்னிக்கெல்லாம் எடுப்பாங்க. இது அதுதான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அதே கப்பில் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் கப்பலண்டின்னு சொல்லுவோம், அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். அதே நெய்யில் ஒரு 200 கிராம் அவல் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அவல் கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கி இருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் முந்திரி பருப்பு வதக்கி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதையும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம புட்டு மாவு இருக்கும்ல, அந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்குங்க. நான் அவல் சேர்த்து அரைச்சப்போ ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். மறக்காம அதையும் சேர்த்து அரைச்சிடுங்க. இப்ப தேங்காவையும் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுல சீனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கும். அதை உருண்டைகளா பிடிச்சு வைங்க. இது ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா முந்திரி பருப்பை இந்த மாதிரி முழுசா போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு அரைக்க வேண்டாம். இது ரொம்ப சுவையா இருக்கும். உங்க வீட்டுல பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க அவல் பிடிக்காத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவல் சேர்த்துருக்கோன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்டுல செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.